இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியிலே மனிதனை ஆண்டவர் படைத்த போது அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இதுதான். அவனை தேடி பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் மனுஷனை தேடி வந்தார். மனுஷனை தேடி அவனோடு பேசினார். உறவுகள், கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை அவர் கற்றுக் கொடுத்தார். மனிதன் பாவம் செய்தபோது அவன் இழந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய உறவு. கர்த்தருடைய உறவு அத்தனை மகிமையானது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 8:35, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையையும் பெறுகிறான். கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். யார் கர்த்தரிடத்தில் தயவை பெறுவான்? என்னை கண்டடைகிறவன், ஆண்டவரை கண்டடைகிறவன். தானியேலின் புத்தகத்திலே தானியேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அல்லவோ? ஜெபத்துக்காக, தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவுக்காக அவன் சிங்கக்கவிக்குள்ளே செல்வதற்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். சிங்கக்கவிக்குள்ளே சென்றாலும் செல்வேனே தவிர ஆண்டவருடைய உறவை நான் நிறுத்தி கொள்ள மாட்டேன். ஈசாக்குக்கு பெண் பார்த்து கொண்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே ஈசாக்கு நடந்து வருகிறான். ஈசாக்கை பார்த்தவுடன் ரெபேக்காள் கேட்கிறாள், தூரத்தில் இந்த தனிமையான காட்டு பகுதியில் ஒருவர் நடந்து வருகிறாரே, யார் அவர்? அப்பொழுது வேலைக்காரர் சொல்லுகிறார், அவர்தான் உன்னுடைய எஜமான். இது அவர் தியானம் பண்ணுகிற நேரம். ஆம், கர்த்தரை தேடினான். அதனால்தான் வசனம் சொல்கிறது, அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்காய் ஆசீர்வதித்தார். ஆண்டவரை தேடுகிறதற்கு அநேக தடைகள் வரலாம். யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தடைகளை குறித்து யோசிக்கவில்லை. தடைகள் அவனுக்கு சாதாரணமாக வரவில்லை. இழப்புகள், வேதனைகள், கண்ணீர்களாக அவனுக்கு வந்தது. ஆனால் அவன் சொல்லுகிறான், இந்த மாம்சம் எல்லாம் அழுகினாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை பார்க்கும், அவரை காணும். அந்த நம்பிக்கையினால் சோர்ந்து போகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் இயேசுவை தேடுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். அவர் அற்புதங்களை செய்வதற்கு முன்பதாகவும் இருக்கலாம், அற்புதங்களை செய்த பின்பதாகவும் இருக்கலாம். அவர் தனிமையில், வனாந்தரத்தில், அவர் வசனம் சொல்லப்பட்டிருக்கும் மார்க்கு 1:35 போடப்பட்டிருக்கும். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அங்கே முந்தின பகுதியிலே பார்த்தோம் என்றால் அநேக வியாதியானவர்களை சுகமாக்குகிறார், அநேக பிசாசுகளை துரத்துகிறார். இதெல்லாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவர் அதிக இருட்டோடு அதிகாலையில் வனாந்தரமான ஒரு இடத்தில் தனிமையில் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உறவு மிக முக்கியம். ஆண்டவரோடு
நாம் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று நாம் சொல்லுவது எப்பொழுது? அவரோடு நாம் வைத்திருக்கிற உறவின் அடிப்படையில். நாம் இந்த காலவேளையிலே ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஜெபம் நம்மை ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்தும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் எல்லா நிலையிலும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.